பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவ ஜனமே, தேவன் தம்முடைய வசனத்தின்படி உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வசனம் தெளிவாய் வருகிறது. உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஓடுகிறதான இந்த ஓட்டத்தில் பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறதான உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட ஓடுகிறதான இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் உன்னை காத்து நடத்துவார். இன்றைக்கு நீ வேதனையோடு கூட சில காரியங்களை குறித்து திகைத்து கொண்டு இருக்கிறாய். ஐயோ, பாவங்களிலே என் கால் சிக்கி கொள்ளுமோ, அசுத்தத்தில் என் கால் சிக்கி கொள்ளுமோ, சில வேதனையின் காரியங்களிலே என் கால்கள் சிக்கி கொள்ளுமோ என்று சொல்லி உள்ளம் உடைந்திருக்கிற சூழ்நிலையோடு கூட பயத்தோடு கூட என்ன நடக்குமோ, என்ன காரியங்கள் உண்டாகுமோ என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் தெளிவாய் அவருடைய வசனத்தின்படி பேசுகிறார். உன் கால்களை எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவர். வசனம் அதை தான் சொல்லுகிறது. வேடனுடைய கண்ணிக்கு சிக்கின குருவி, அப்போ சிக்க வேண்டியதான குருவியை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணிட்டான்? தப்பினது. சிக்க வேண்டியதான குருவி தாங்க. பிசாசு பல வலைகளை விரிச்சு பார்த்தான். உங்கள் நண்பர்கள் மூலமாய், நண்பிகள் மூலமாய், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மூலமாய் பல வலைகளை அவன் விரித்தான். ஆனால் கர்த்தரோ இதுவரையிலும், ஏன் தெரியுமா? உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றது. உன் மேலே இருக்கிற அழைப்பு அது பெரியது. உன் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் உண்மை உள்ளது. உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் அது பெரியது. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஆகையால் தேவன் உன் கால்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து நடத்துறாரு. சில நேரத்தில், ஏன் ஆண்டவரே இந்த வேதனையின் சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே இந்த கடினமான பாதைகள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அந்த வேதனையும் சில கடினமான பாதையும் உன் கால் சிக்காதபடிக்கு தப்புவிப்பதற்காகவே கர்த்தர் காரியங்களை அனுமதிக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் உன் நம்பிக்கையா இருக்கட்டும். நீ நம்பிக்கையை அவர் மேலே வச்சுட்டீங்க, நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சுட்டீங்க. இப்போ கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் கால் ஒருபோதும் சிக்காது. வலையில் அகப்படுகிறது போல, கண்ணியின் சிக்கலை போய் சிக்கினது போல காணப்படுது. கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே சிக்கிலிருந்து வெளிவர செய்து, ஒரு நொடி பொழுதிலே கண்ணி தெரிக்கும்படி செய்து கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். கிருபையாய் கர்த்தர் பாதுகாப்பார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க, உடைந்து போகாதீங்க. ஐயோ, நான் இந்த பாவத்தில் விழுந்துருவேனா, அசுத்தத்தில் விழுந்துருவேனா, என் கால் அகப்படுமா, நான் என் வாழ்க்கை போயிருமா? நீ பாவத்தில் விழுந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை எழும்பும்படி செய்வார். உன் கண்ணியின் சிக்க கர்த்தர் உடைப்பார். அதில் நீ அகப்படுவதில்லை. பிசாசனுடைய தந்திரத்தில் நீ மாட்டிக்கொள்வதில்லை. கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை சுகமாய் நடத்துவார், பரிசுத்தத்தில் நடத்துவார், அழைப்பில் உறுதியாய் நடத்துவார். அபிஷேகம் உன்னை பாதுகாத்து நடத்தும், அபிஷேகம் உன்னை போதிக்கும். கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறதை காண கிருபை பாராட்டுவார். கண்களை விட்டு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் ஐயோ என் கால்கள் அகப்பட்டது, நான் அகப்பட்டு கொண்டேன் என்று சொல்லி கண்ணியின் சிக்கிலதான் அகப்பட்டதான அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கண்ணி தெரித்தது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாம் தப்பினோம் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட உதவி செய்வீராக. உடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் அவர்களை தூக்கி நிறுத்த, ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்த ஜெபிக்கிறேன். அழைப்பிலே, பரிசுத்தத்திலே, அபிஷேகத்திலே உறுதிப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டமும் அபிஷேகமும் அழைப்பும் ஒரு நாளைக்கும் மாறி போகாது. உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார்.
கண்ணியை தெறிக்கும்படி கர்த்தர் செய்வார். கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். காட் bless you. காட் bless you. காட் bless you.